அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை வளர்த்திரி திதியை சதயன் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதனுடன் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகுவுடன் சுக்கிரன் என இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் கலந்தது இந்த பிப்ரவரி மாதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பலத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் பூண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மேலும் இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்ற கிரகங்களின் பயிற்சியினால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 3வது ராசியும் மகாவிஷ்ணுவின் அம்சமும் உபய ராசியுமானதும் தெரிந்தது, தெரியாதது, அறிந்தது, அறியாதது என அனைத்தும் அறியும் ஆற்றலும் செயல்பாடுகளில் ஸ்திரத்தன்மையும் ஒருங்கிணைந்து செய்வதும் எந்த ஒரு செயல்கள் செய்து வந்தாலும் அதில் ஆதாயம் கிட்டுவிடும் விதமாய் விளங்கக்கூடிய அன்பர்களாகிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். கடந்த காலங்கள் நீங்கள் அனுபவித்து வந்த பல்வேறு விதமான அனைத்து வகை துன்பங்கள், இடர்பாடுகள், அளவு கடந்த செலவுகள், கடன் சுமைகள், மன உளைச்சல்கள் இவைகள் யாவும் சந்திரனை பிடித்த ராகு போல், அதாவது கிரகண தோஷம் போல விலகி இனி சுபிட்சம் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். கடமை தவறாது நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல்களை உங்களது உயிர் நாடியாக பாவித்து செயல் வடிவம் கொடுத்து சிறக்க செய்து தத்ரூப சிற்ப கலைஞரை போல் அனைவரது கவனத்தையும் தன்னகத்தே கவரும் விதமாய் காணப்படுவீர்கள். உங்களுக்கு மற்றோர் எதிரிகள் இல்லை. உங்களின் அவசர முடிவு, ஒரு நொடி முன்கோபம்தான் உங்களது அயராத உழைப்பு மூலம் உயர்வு, தன்னம்பிக்கை இவைதான் உங்களின் பலம். குடும்ப நிர்வாகம், பண்பு, பாச பிணைப்பு, அறிவு, ஆற்றல், திறமை, சற்றே பிடிவாதம், சிக்கனம், விடாமுயற்சியில் எல்லாவற்றிலும் மேன்மை, புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்திலும் சிறப்பு பெற்று திகழ்வீர்கள். தனவரவு பல்வேறு விதத்திலும் தாராளமயமாக இருந்தாலும் சேமிக்க முடியாது. அதே சமயம் கடன் சுமைகளை சிறுக சிறுக கட்டுப்படுத்தி வருவீர்கள். சிறு கடனை கூட அளவுக்கு அதிகமான கடன் சுமை என கருத்தில் கொண்டு அங்காலாய்த்து வருவீர்கள். உங்களின் ரகசியங்களை நம்பிக்கைக்கு உரியவர்கள் உண்மையானவரிடம் மட்டுமே பகிர்ந்து மன அமைதி சாந்தி கொள்வீர்கள். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள். நீங்கள் அவ்விதமே. உங்களின் உண்மையான உழைப்பு வீண் ஆவதையும் குடும்பத்தில் உள்ளவர்களில் அறிந்து கொள்ளவில்லையே என
வேதனை, தனிமையில் மன சஞ்சல போராட்டம் அனைத்திற்கும் ஒரு முடிவுகள் கிடைக்கும். அதே சிந்தனை செயல்பாடுகளுடன் விளங்குகின்றீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை, சாதுரியம், சமயோஜிதம், துணிச்சல் இவை யாவும் உடல், இரத்தம், நரம்பு உறுப்புகள் போல் உங்களுடனே பிறந்தவைகள். சகோதரத்துவம், உற்றார் உறவினர்கள் உங்களின் வளர்ச்சியை கண்டு சகித்துக் கொள்ளாமல் பாதகமான செயல்களையும் செய்து உங்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்கள். தொழிலில், உத்தியோகத்தில் அயராது உழைத்து புகழ், கௌரவம், அந்தஸ்து அனைத்தையும் உயர்த்தி கொள்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க புதுப்பிக்க ஏற்றமான மாதம். கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையும். சிக்கனம் கையாண்டு வருவீர்கள். பிள்ளைகளிடம் கண்டிப்பு, பாசம் இரண்டையும் இரு கண்களாக பாவித்து வருவீர்கள். அவர்களின் தேவைகளை அறிந்து நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டியதை மட்டும் செய்து அன்பை பெறுவீர்கள். கண்ணும் கருத்துமாய் அவர்களின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து வருவதையும் அன்றாட பணிகளில் ஒன்றாக செய்து வருவீர்கள். உடன் இருப்பவர்கள், உறவினர் மேலும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கான திருமண முயற்சிகள் கைகூடும். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் அற்புதமான நேரம். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நல்ல தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கும். உத்தியோகத்தில் தடைபட்டு வந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்வதில் சகோதரர்களுக்குள் இணக்கம் உருவாகும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதிக நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கலக்கங்கள் படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. இல்லத்தில் நல்ல காரியங்கள் படிப்படியாக நடைபெறும். இடமாற்றம் பற்றிய எண்ணத்தை மாற்றிக்கொள்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு இறந்த வாய்ப்பை மீண்டும் பெறும் யோகம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். இந்த மாதம் வராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.